தியேட்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சுவாமி படம் பார்த்துட்டு இருக்கேன் பாட்டி. சுவாமி படமா? என்ன படம்? அவாளு இவாளும் பாட்டி. அவாளும் இவாளுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ இரு நானும் வரேன். ஐயோ, ஆக்சுவலா கரண்ட் போயிடுது பாட்டி. ஓஹோ, வர்ண தர்மத்துக்கு மாற வாழ்க்கை மாற ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். பிராமண தேச எல்லைகளை கடந்தவன். இது பாரு, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சொந்த பந்தம் எல்லாம் இல்லாம எதுக்குடா இந்த அவசர நிச்சயதார்த்தம்? பத்து வருஷம் தவமா தவம் இருந்து பெத்த புள்ள. நல்ல மனசோட நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணதா நேக்கு தெரியல. நேக்கு தெரியறது. ஐயரே, நீங்க ஆரம்பிங்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेहि सर्वविघ्नोपशान्तये गणानां स्वाहा गणपतये नमः शिवा शिवहाय नमः एकदन्ताय नमः कपिलाय नमः गजकर्णिकाय नमः लम्बोदराय नमः विघ्नराजाय नमः विघ्नराजाय नमः गानावत्तिच्छाय नमः बालचंद्राय नमः. ஏன் மாமி, மாப்பிளைய பார்த்தா இன்டர்நெட்ல பேட் சீன் பாக்குற மாதிரி இருக்கா? அவளையா செலக்ட் பண்ணா? பேட் சீன்ஸ்னா இது ஆம்பளிக சமாச்சாரம். நமக்கு ஒன்றும் புரியாது. பேசாம हिरण्ये नमः देवरा ब्रह्मणे छायां हिरण्ये राजादि राजाय प्रतिभे नमः नमावल्ये नमः प्रदवाद ब्रह्मणे सवे निश्चितार्थ पत्रिके देवरा ब्रह्मणे जायां सर्वाद्य भावे नमः केळ वच्चिरुको एंद्रिके मेले महादेवरा ब्रह्मणे शिवा पृच्छतने हरि प्रस्थायां श्री श्री महाहिरण्ये आशीर्वाद पण्णुगो महादेवरा ब्रह्मणे महादेवरा शिवशक्तिने. பாட்டி பாட்டி, உன் போனை கொடு சீக்கிரம். கொஞ்ச நேரம் நான் அவகிட்ட பேசணும். பேசு பேசு, நான் பாத்துக்கிறேன். யார் வந்தாலும் தலையில கள்ள தூக்கி போட்டு. யார் வரல, பயப்படாத. லைன் கிடைக்கல. லைன் கிடைக்கலையா? நான் ட்ரை பண்றேன். இந்த ரிங் போகுது. ரிங் போதா? இந்த ரிங் போகுது. பேசு பேசு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ திலீபன், நான் துளசி பேசுறேன். எங்க இருக்கீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திலீபன். நான் உன் கூட வாழ்ந்தாகணும். நீ மட்டும் நேக்கு கிடைக்காம போயிட்டா அணு அணுவா உயிர் போது நேக்கு. நிதானமா யோசிக்கிறதுக்குள்ள நேசிக்கிறவன் இல்லாம போயிட போறான். நீக்கு எந்த சமாதானமும் சொல்லாத. நாளைக்கு ராத்திரி வரைக்கும் தான் நான் காத்துட்டு இருப்பேன். என்ன மன்னிச்சிரு அம்பி. நீக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுது. நானும் அம்பாலோட புள்ளதான். அவளுக்கு தெரியும் நான் செய்யறது தப்பு இல்லைன்னு. உன்னோட மனசுல நிறைய பொம்பநாட்டி இருப்பா. அவ மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். இப்ப சொல்ல அம்பி, ஒரு பொம்பநாட்டிக்கு யாரு பிடிக்கும்னு? என் பாட்டன் உன் பாட்டெல்லாம் இந்த ஊரையும் கோயிலும் நம்பியே வாழ்ந்துட்டா. படிச்சுட்டு பிழைக்க போன பிறகுதான் மேக்கே தெரியுது நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே உலகம் இன்னைக்கு உள்ளங்கை அளவுக்கு சுருங்கிருச்சு. நேத்து புனிதம்னு பட்டது இன்னைக்கு தப்பா தெரியுது. எல்லாமே நமக்கு நாமே போட்டுக்கிட்ட வேலிதான். அதுல புனிதமும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. லோகத்திலேயே புனிதமானது மனிதநேயம் மட்டும்தான். உன் உணர்வுகளை மதிக்கிற அளவுக்கு
இந்த லோகம் எனக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கு. சத்தியமா அந்த அறிவு நோக்கு எதிராக இருக்காது. பாதுகாப்பான இடத்துல தான் குருவி கூடு கட்டுமா. ஆனா அந்த குருவிக்கு தெரியாதான் எது பாதுகாப்பான இடம்னு. என்ன மாதவன்? வணக்கம், சொல்லுங்க. திலீபனையும் உங்க பையன் மாறனையும் இனிமே உங்களால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு பேங்க்காரன் டைம் கொடுக்க மாட்டாயா? இந்த ப்ராஜெக்டை காட்டி தான் நான் லோன் வாங்கியிருக்கேன். எனக்கு வட்டி எகிரிக்கிட்டு இருக்கு. சரி சரி, என்கிட்டயே விட்டு அவனுங்க கிளைமேக்ஸை நான் முடிச்சு வைக்கிறேன். என்ன பாக்குற? உன் பேர்ல 1 ஏக்கரா நிலம், 10 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ். அது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் கேளு. நீ நினைச்சு பார்க்க முடியாத லேட்டஸ்ட் பைக். ரொம்ப யோசிக்கிறியே. 1 லட்சம் ரூபா கொடுத்தா சொல்றத செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. என் கௌரவத்துக்காகத்தான் உனக்கு எவ்வளவும் செய்யறேன். குப்புசாமி பேத்தி என்னடா ஊருக்குள்ள நாயை கொண்டு வந்துட்டா. மாற என்னடானா அவங்க அப்பனுக்கு எதிராகவே இருக்கான். கேட்டா பெரியாரு, அம்பேத்கர், லெனின்னு சொல்லிட்டு இருக்கான். சாதிங்கிற ஒன்று வச்சுக்கிட்டு இந்த ஊரையே வீணாக்கிட்டோம். நானும் அவன் சாதிக்காரன் தான். 20 வருஷமா அவனுக்கு நான் மாடா உழைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணை காலேஜ் சேர்க்கறதுக்கு பணம் கேட்டேன். 6-7 மாசமா அலைய விட்டு பாண்டு பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டு 5 பைசா வட்டிக்கு பணம் கொடுத்தான். நம்ம சாதி பிள்ளை தானே, படிக்கட்டுமேனு சொல்லிட்டு மாதவன் பணத்தை அள்ளியா கொடுத்துட்டான். இல்லையே, அவங்க அநியாயத்துக்கெல்லாம் துணை போனதுனால தான் ஆட்டையும் மாட்டையும் வித்துட்டு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நாம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம தாயாப்பிலே பண்ணிட்டு இருக்க ஊர்ல வெட்டி சத்தெல்லாம் போதும். என் பொண்ணு எவ்வளவு காய்ச்சா நான் பாத்துக்கிறேன். உன் பையன் எவ்வளவு காய்ச்சா நீ பாத்துக்கோ. ஜாதி பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்க வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல போறேன். மழை இல்ல, விவசாயம் பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தி நம்பிட்டு நிலத்தை ஜேம்ஸுக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்களே குப்புசாமி மாதவனும். ஏன் தெரியுமா? ஜேம்ஸ் ஆரம்பிக்க போற கம்பெனில அவங்க 2 பேரும் 10% பார்ட்னர். அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், நாமெல்லாம் நாட்டுக்கிட்டு சாகணுமா? நாமெல்லாம் யோசிக்கிற நேரம் வந்துருச்சு. திலீபா, நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கக்கூடாது, நடந்துட போகுது. உனக்காக உதவ நாங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே காத்து கிடக்கு. இல்லடா, ஊருக்குள்ள இன்னொரு கலவரம் உண்டாகிறதுக்கு நம்ம காரணமாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஊருக்குள்ள இருந்த எல்லா கலவரத்துக்கும் நாம தான் காரணம்னு சொல்றியா? சே, டேய், அவங்க உருட்டல் மேட்டுக்கு போயிருந்து ஊருக்குள்ள காதலாம் போச்சா என்ன? துளசியோட அப்பா சமூகத்தோட கல்யாணம் நடக்கிறதாண்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். லூசாடா நீ? நோக்கு அவளை கையில பிடிச்சி கொடுத்து மந்திரம் சொல்லுங்க கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தைய பெத்துக்கொடு. நானும் உன் மாமி உட்காந்து தாலாட்ட பொருள் வந்து கேட்க போறேன். நம்ம பரஞ்சோதி அண்ணனோட காதலி என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் இனி வரைக்கும் தெரியல. தோ நம்ம சரோஜாவோட காதலன் இது வரைக்கும் என்ன ஆனான்னு யாருக்காவது தெரியுமா? மாறன் சித்தப்பா மாணிக்கத்தோட பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு இது வரைக்கும் யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. இன்னும் தாமதிக்க வேண்டாம். நாளைய ராத்திரி துளசிய கூட்டிட்டு வந்துருங்க. நாளைக்கு மறுநாள் காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். போடா போ. உன்னையே நினைச்சு கிடக்குறவள எங்கயாவது கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சு வாழ பாரு. நீ தாமதிக்க உன்னையே எங்களை மாதிரி பைத்தியமாக்கிடுவாங்க. இவனோட அப்பன் என்னோட உடம்பங்காளி பங்காளின்னு சொல்லி உசிப்பேத்தி விட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டானுங்க. என் பொண்ணு போய் நான் எங்க தேடுவேன், எங்க அலைவேன் நானு? ஒரு காதல் அழிச்சிட்டா 1000 காதலர்கள் புதையா வர்றாங்க. இவங்களால எத்தனை காதல்களை அழிக்க முடியும்? இன்னைக்கு நேத்து இல்ல, ஆதாமியவாள் காலத்துல இருந்தே காதல் இருக்கு. ஒரு ஆணைய பொண்ணைய கொண்டுட்டா காதலையே அழிச்சுதான் மருந்து அடிக்கிறாங்க. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு அளிக்கிற கொம்பன் உலகத்துல பிறக்கவும் இல்ல, இனி பிறக்க போறதும் இல்ல. கூட்டிட்டு போ. ஆசைப்பட்டவங்களோட சேர்ந்து நீ அதை வளர்ப்பாரு. என்னய்யா? ஐயா, இன்னைக்கு ராத்திரி திலீப் பொண்ணும் ஐயர் விட்டு பொண்ணும் ஊரை விட்டு ஓட போறாங்களா ஐயா? இந்த ஏற்பாட்டை பண்ணுனது உங்க புள்ள மாறந்தாங்க ஐயா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்ப வரங்க ஐயா. யோ மிஸ், சொத்து சோத்தை வச்சுக்கிட்டு உங்களால் அந்த ஒன்றும் இல்லாத பையில என்னையா பண்ண முடிஞ்சது? வாயாலேயே வானத்தை வளைக்கலான்னு பார்க்குறேன். காமராஜ், எங்க உங்க அப்பனை காணோம்? பதில் சொல்ல பயந்துகிட்டு வரலையா? என்ன சார் எங்களை பார்த்து பயங்கன்னு சொல்றீங்க? தலைமுறையா இந்த பகுதி ஆண்ட குடும்பம் எங்களுது. பெரியாரே தென்னார்காடு ஜில்லா வந்தா எங்க வீட்டில் தான் சாப்பாடு. அட போங்கய்யா, நீங்களே சொல்லிட்டீங்க பாட்டாங்காலத்து வீரம்னு. இப்பெல்லாம் உங்க பருப்பு வேகாது. ஒரு சின்ன பைய எடை போட்டா 80 கிலோ கூட இருக்க மாட்டான்.
உங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறான். நீங்க கௌரவத்தை பத்தி பேசுறீங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற உங்க தம்பி என்ன பண்ண போறீங்க? சார், எங்க மண்ணை மட்டும் உங்ககிட்ட விற்கல, எங்க மானத்தையும் சேர்த்து தான் வச்சிருக்கோம். வாக்கு மாற மாட்டோம். கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேர்ட்டு இருந்து நிலத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறோம். முடிஞ்சா விடியறதுக்குள்ள அவங்கள போட பாருங்க. அப்புறம் நம்புறேன் உங்க வீரத்தை. டேய் காசி, நான் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல, சொதப்பிடாம வாங்க. போ. காடு மேடெல்லாம் அவனோட சுத்தி திரிஞ்சவோ கெட்டு போயிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? நோக்கு என்ன பைத்தியம் கொடுத்துட்டா? யார பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவ நீ பெத்த மகடா. என்ன பெத்த வரதால அப்படிதான் நினைப்பேன். பகவானே, ஏன்னா நான் வேதம் படிச்சவன். எனக்கு தெரியும் எனக்கு ஒரு பொண்ணோட மனசு கெட்டு போயிடுத்தோ. அவளை படிச்ச ஆண்டவனே வந்து அந்த பொண்ணோட மனசை மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியாதுமா, முடியாது. எங்க நான் எங்கேயாவது போறேன். ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்துல பிறந்துட்டு என்னைக்கு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சியோ, அந்த பயலோட காடு வயல்ல சுத்த ஆரம்பிச்ச நீ எந்த நேரத்திலயும் இந்த ஆத்த விட்டு வெளியே போக மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? யாராவது இதை திறக்க நினைச்ச என் பணத்தை தான் பாப்பேன். ஓடி உள்ள போங்க. ஏன் எல்லாரும் சோகமா இருக்கே? வாடாம்பி, இவன் துளசியை உள்ள வச்சு பூட்டிட்டான். நேக்கு பயமா இருக்கு. நீயாவது இவளை காப்பாத்துறா. நில்லுறா. ஆச்சாரத்தை மதிக்காதவன் மேல யாரும் அக்கறை காட்ட தேவையில்லை. என்னடா பெருசா ஆச்சாரத்தை பாத்துட்ட? ஆச்சாரத்தை பத்தி நோக்கு என்னடா தெரியும்? எப்பவோ ஏற்பட்டு போயிடுது. சத்த இரு, இந்த வரேன். இத பாரு, என்னோட அம்மா, உன்னோட பாட்டி வெள்ளக்காரங்கிட்ட எப்பவோ, இப்ப போய் ஆச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. பெரிய ஆச்சாரம் ஆச்சாரம். இந்த லெட்டர் எல்லாம் எங்க அம்மாவுக்கு வெள்ளக்காரன் எழுதுறது பாத்துக்கோ. துளசி, get up. வா. வாடி. டேய் அங்க வா 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 சீக்கிரம். சொல்லி டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்பு. எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த காதல நீயாவது ஜெயிக்கணும். பிச்சைக்கார பயல கெடுத்த நாயே, கையால வாயில விஷத்தை ஊற்றி கொல்லுடி கொல்லுடி கொல்லு. இந்த ஊர்ல காதல் பண்றவங்கலாம் இதுதான் நிலைமைன்னு தெரிஞ்சு ஏன்டி ஒண்ணு திருந்த மாட்டீங்க? வா சீக்கிரம்.
வா சீக்கிரம். துளசி 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 மாறனை போட்டு தள்ளிட்டியா? போட்டேன். ஜெயிச்சிட்ட. அப்ப திலீபன் இன்னும் இல்ல. அவனையும் சீக்கிரம் போட்டு தள்ளிடு. நான் மாதனோட கணக்கு பிள்ளை ராஜேந்திரன் பேசுறேன்பா. சொல்லுங்க. கம்முனே கத்தாத. ஐயோ சொர்க்க பாதைக்குள்ள என்ன கூட்டிட்டு போறானே. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. திலீபன் ஐயருக்கு ரோஷம் வந்து தூக்கு போட்டு செத்து போறான். என்கிட்ட திமிரா காப்பாத்த யாருமே இல்லையா? எங்களெல்லாம் அப்படி ரோஷம் கட்டி வாழ முடியாதுடி. திலீபன் ஐயோ என்ன காப்பாத்துங்க. மனுஷனுக்கு ஆசையும் கனவுகளும் இருக்க வேண்டியதுதான். ஆனா மத்தவங்க கனவு அழிச்சு தான் வாழணும்னு நினைக்க கூடாது. நீ விஷண்டா. விட்டா இந்த உலகத்தையே அழிச்சிருவேன். சென்னைக்கு காசு கொடுத்தா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலன்னு நினைச்சியோ அன்னைக்கு உன் அழிவு ஆரம்பமாயிடுச்சு. அண்ணே அண்ணே பொண்ணுக்கு கல்யாணம் அண்ணே. பொண்ணுக்கு கல்யாணம்? ஆமாண்ணே. ஜாதி இருக்கிறதுக்கு தான் போய் சேர்ந்துட்டாளே. என்னடா வளர்ற? எங்க வீட்டு பொண்ணு கேட்குதா உனக்கு? நம்ம உன் பொண்ணை கொலை பண்ணிட்டு வந்தா தான் என் ரத்தம் ஏத்துக்குவேன். உனக்கு தான் வித்தியான ஒருத்தரும் கிடையாது. துளசி 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 வேண்டாம் மரம் 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 வேண்டாம் மரம் மரம் கீழே போறான் சொல்றேன்ல. எப்ப துளசி என் கூட வந்துட்டாலோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு பாரு. தேவையில்லாம இது. உங்களால இவங்க படுற வேதனைக்கும் வலிக்கும் விமோச்சனம் கிடைக்கணும்னா இந்த நாடு எப்பவோ சாம்பல் மேடாயிருக்கும். ஒரே ஊரு, மொழி, இனம், கலாச்சாரம் இதுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்குள்ளே இவ்வளவு பெரிய பாகுபாடுன்னா அது இங்க மட்டும்தாயா? ரகுராமா
சம்பந்தம் இல்லாமல் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போனதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சார். நீங்களா துளசியான்னு பார்க்கும்போது எனக்கு துளசி தான் என் பெருசாக தெரிஞ்சேன். உங்களுக்கு தேவைப்பட்டா எல்லா சாஸ்திர சம்பிரதாயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்கீங்க. அதே இன்னொருத்தர் செஞ்சா ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இது எந்த விதத்தில் சார் நியாயம்? நீங்க இல்லைன்னா கூட துளசியால் வாழ்ந்துட முடியும் சார். ஆனால் நான் இல்லாமல் தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க சார். மாமா, மற்ற மனுஷால மாதிரி என்ன நானே ஏமாத்திட்டு வாழ மனசு ஒப்பலை. யாரும் யாரையும் கேலி செய்யற யோகிதை யாருக்கும் இல்லை. மனசோட இடத்துல இருந்து பேசல மாமா, புத்தியோட இடத்துல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆசைப்பட்ட வாழ்க்கையை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. துளசி நேக்கு சொந்தமானவ, அவளை நானே அனுப்பி வைக்கிறேன். வவுனியா காட்டுக்குள்ள நீ தமிழனான்னு கேட்டு சுட்டான். ஆனா இங்க ஒரு தமிழை இன்னொரு தமிழனை பார்த்து நீ எந்த ஜாதிக்காரனான்னு கேட்டு உதைக்கிறான். போதும் சார், மொத்தத்தில் நான் ஒரு மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.